அதுக்கு பெருங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம். அது வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் போட்டு குழம்புக்கு தாளிப்போம், அதுக்காக. அப்புறம் மேற்கொண்டு நான் சொன்ன பொருட்களெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே வறுத்து அரைக்கணும். கடுகு, பெருங்காயத்தூள், இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போடுறாங்க போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள்தூள், கொஞ்சம், நெக்ஸ்ட்டு கல்லுப்பு, இப்போ பாருங்கள் அரைச்சி வச்சுருந்த சாறு. இந்த இது வந்து மீன் குழம்புக்காக அரைச்சி வச்சுருந்தேன். இந்த சாந்தை இதில் ஊற்றுறோம். அதோட இந்த புளி தண்ணி இருக்குல்ல, அது இதோட ஊற்றி, புளி தண்ணி இருக்கு இல்லையா, புளி தண்ணி இதோட ஊற்றுறோம். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கொதித்து வர்றப்போ டைம் கொடுக்கணும். கொதித்து வர்றப்போ நாம் வந்து மீனை போட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் டைம். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது மீன் வந்து இப்போ பேனில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.